போன வீடியோலயே 3 ராசிகளோட 2024க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். மேஷம், ரிஷபம், மிதுனம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ 4வது ராசியான கடக ராசியை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். கடக ராசிக்காரங்க 2024ல வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவாங்களாம். அதாவது அவங்களுக்கு தேவையான நேரங்கள்ல மட்டும் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கலக்கி பிரச்சனைன்னு வரும்போது டக்குன்னு காணாம போயிடுவாங்களாம். கடகராசியில பாப்புலரா இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் பாதி வருஷத்துக்கு அவங்களோட பாப்புலாரிட்டி கம்மியாகுமா. அவங்களோட சின்ன வயசுல ஏதாவது எமோஷனலான விஷயங்கள் நடந்து அது அவங்க மனசை பாதிச்சிருந்தா அந்த பர்டிகுலர் விஷயத்தை சரி பண்ண யாருக்கும் தெரியாம சைலண்டா வேலை செய்வாங்களாம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ப்ரொஃபஷன்லயே அவங்களோட பொசிஷன் அதிகமாகும், இல்லைன்னா செம்மையான புது பாதையில போவாங்களாம். அடுத்த பாதி வருஷத்துல அவங்களுக்கு பணம் கொட்டுமா. அது வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரலாம், இல்லைன்னா கமிஷன் பேஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா சேலரியில இன்க்ரிமெண்டா கூட இருக்கலாம். சோ பண பிரச்சனைன்றது கடகராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காதான். லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுமா. ஆனா அந்த லவ்வை கண்மூடித்தனமா நம்பிட்டா ஏமாறி போக கூட வாய்ப்புகள் இருக்கான். ஸோ பார்ட்னருக்காக மட்டுமே யோசிக்காம உங்களுக்காகவும் நீங்க யோசிச்சு அந்த சிச்சுவேஷனோட லிமிட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பட்டும் படாம விலகி வந்துட்டீங்கன்னா அந்த லவ் லைஃப் ஸ்ட்ராங்கானதா அமையுமா. அதை விட்டுட்டு நம்ம ஆளுதானே என்ன சொன்னாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டிப்ளமேட்டிக்கா செயல்பட்டா அந்த லவ் லைஃப் நல்லபடியா தான் போகும். பட் கல்யாணம் ஆனவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்ஸ் எல்லாம் வருமா. அது கடகராசின்னு மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரங்களுக்குமே கல்யாணமான டென்ஷன்ஸ் இருக்குதான் செய்யுது. ஸோ இந்த 2024ல கடகராசிக்காரங்க அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட தேவையில்லாத சண்டையெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபீல்டுலயும் ஜாப் பண்றவங்களுக்கு இந்த 2024 அதிகமான நன்மையை கொடுக்குமா. லைக் ப்ரமோஷன் கிடைக்கிறது, சேலரி அதிகமாகிறது, கம்பெனிஸ்ல இந்த டீம் லீடரா கூட ப்ரமோட் ஆயிடுவாங்களாம். ஸோ ஹார்ட் ஒர்க்கும் நேர்மையும் அவங்களோட பாதையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகுமா. அடுத்த பாதி வருஷத்துல அவங்களுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸோட சப்போர்ட் கிடைக்குமா. அண்ட் கலீக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களாம். ஆனா அவங்க வேலை செய்யும் இடத்துல அவங்களுக்கு தீமையை உண்டாக்கவே சில பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். பட் அதெல்லாம் அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் வைஸா ஏப்ரல் மே மாசம் மட்டும் எதிர்பார்த்த இன்கம் வராம ஃப்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான். பட் நாட்கள் கடந்து போக போக அந்த சிச்சுவேஷன் சால்வ் ஆயிடுமா. அண்ட் ஜூன் மாசம் முடிஞ்சதும் வேலை மாற்றம் கூட ஏற்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. கடகராசிக்காரங்களோட மைண்ட் வந்து 2024 ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா. முதல்ல இதை பண்ணலாம்னு யோசிப்பாங்க, அப்புறம் இல்ல இது வேணாம் அதை பண்ணலாம்னு யோசிப்பாங்க. 2024 ஃபுல்லாவே அப்படிதான் யோசிப்பாங்களாம். அந்த மூட் ஸ்விங்ஸ் சில நேரங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும் அண்ட் சில நேரங்களில் வலியை கொடுக்குமா. நாம எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் நினைப்பாங்களாம். அதை யாராவது கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதை அவங்களால டாலரேட் பண்ண முடியாதான். சோ ஓவராலா பார்க்கும்போது ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஜாப் ப்ரொஃபஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வாயை கட்டி போடணுமா. தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாதான். ஹெல்த் வைஸா சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். பட் அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுவுமே டிசீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடம்பு சரியில்லாம போகும், 2-3 நாள்ல சரியாயிடும், அப்படிதான் போகுமா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்டை வச்சு நல்ல சக்சஸ் ரீச் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் வைஸா எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஃபினான்ஷியல் பேஸ்டா எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் கடகராசிக்காரங்களுக்கு ஏதாவது பணம் முடங்கி போயிருந்தா அது கூட வந்துடுமா. சோ வர்த்தக ரீதியா இந்த வருஷம் ஃபுல்லாவே பெனிஃபிட்டா தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 5வது ராசியான சிம்ம ராசிக்காரங்க வந்து எந்த ஃபீல்டுல இருந்தாலும் ஒரு லீடரா இருப்பாங்களாம். அண்ட் அவங்களோட பிலாசபியை வேர்ல்டு வைடா ஷேர் பண்ணுவாங்களாம். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃபையே மாத்தக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் எல்லாம் நடக்குமா. முதல் பாதி வருஷத்துல அவங்களோட அந்த ஐடியாஸ் எல்லாம் பயங்கர பாப்புலர் ஆகுமா. பாப்புலர் அப்படின்னா சிம்மராசிக்காரங்கள எல்லாருமே ஃபேமஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபேமஸா இல்லாதவங்களும் சிம்மராசியில இருப்பாங்க. அவங்களோட அந்த பாப்புலாரிட்டி எப்படி ஒர்க் ஆகும்னா அவங்க வேலை செய்யும் இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இவங்களோட அந்த ஐடியாஸ் புடிச்சு போகும். ஸோ அவங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற பாப்புலாரிட்டி அவங்களுக்கு அமையும். அவங்களோட லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் 2024 ஃபுல்லாவே ஃபிளக்சுவேஷன்ல தான் போகுமா. அதாவது இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாமன்றது போல. அண்ட் லவ்வை பத்தி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ப்ரப்போஸ் பண்ணணும்னா டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடணுமா. ஆளை விட்டு சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொல்றது, அதாவது எந்த மீடியேட்டரும் இல்லாம டைரக்டா இன்வால்வ் ஆன காதல் தான் ஜெயிக்குமா. சொல்ல பயமா இருக்கு, நாம எப்படி சொல்லுவதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகாதான். ஆனா லவ் லைஃப்ல பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்களாம். அதிகமா சண்டை போடுவாங்களாம். நீ என்ன பெரிய இது, நான் என்ன பெரிய அது அன்ற ரேஞ்சுக்கு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கோவப்படுவாங்களாம். சோ அதெல்லாம் சமாளிக்க அந்த ஆர்குமெண்ட்ஸை வளர்க்காம அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்மராசிக்காரங்கள்ல இந்த ஜாப் பண்றவங்களுக்கு இந்த மே வரைக்கும் வேலை மாற்றம், இடம் விட்டு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதெல்லாம் நடக்குமா. பட் அதெல்லாமே லாபமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த லொகேஷன் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் ஜனவரி பிப்ரவரி மாசங்கள்ல, அதாவது முதல் காலாண்டுல நடக்க வாய்ப்புகள் இருக்காம். ஜூலை மாசம் மட்டும் அவங்களுக்கு
ஒர்க் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் ரொம்ப பிஸியாக இருப்பாங்களாம். சில பேர் வந்து ஜாபுக்கு சம்மந்தப்பட்டு வெளிநாடு கூட போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். அண்ட் ஆகஸ்ட் மாதம் வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குமா. அண்ட் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல அதெல்லாமே நார்மல் ஆயிடுமா. அண்ட் முதல் காலாண்டில் எப்படி சில பேருக்கு வேலை இடமாற்றம் நடக்குமோ அதே போல வருஷத்தோட கடைசிலையும் சில பேருக்கு வேலை இடமாற்றம் நடக்குமா. பட் அது எல்லாமே அவங்கள சக்சஸ் நோக்கி தான் கொண்டு போகுமா. சிம்மராசிக்காரங்களுக்கு 2024 ஆரம்ப காலத்தில் சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் உண்டாகுமா. அண்ட் அதெல்லாம் சில மாசங்களே சரியாயிடுமா. அகைன் அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல அகைன் அந்த ப்ராப்ளம்ஸ் காட்டுமா. பட் அது எல்லாமே டெம்பரரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ ஆசைப்பட்ட படிப்பு தான் படிப்பாங்களாம். வேலை செய்யறவங்களுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் நடக்குமா. அதாவது நல்லா போய்கிட்டு இருக்கும் பிசினஸ் சடனா ஸ்லோ ஆகுமா. ஆனா இங்க விட்ட லாபத்தை ஃபியூச்சர்ல சேர்த்து சம்பாதிச்சிடுவாங்களாம். அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு 2024 வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குமா. இன்ஃபேக்ட் முதல் பாதி வருஷத்துல நிறைய டிராவல் பண்ணுவாங்களாம். அது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுக்குமா. அவங்க ஜாபா இருக்கட்டும் இல்ல ப்ரொஃபஷனா இருக்கட்டும் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கத்துப்பாங்களாம். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ஓப்பன் மைண்டடா தான் இருப்பாங்களாம். மனசுல பட்டதை பட்டுன்னு பேசிடுவாங்களாம். அப்படி ஓப்பன் மைண்டடா இருக்கிறதால சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அது அவங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்குமா. நல்லா சாப்பிடுவாங்களாம். விதவிதமான ஹோட்டலுக்கு போய் வெரைட்டியா சாப்பிடுவாங்களாம். மேரேஜ் லைஃப்ல இது வரைக்கும் சண்டை சச்சரவுன்னு போய்கிட்டு இருந்ததுன்னா அது 2024 சால்வ் ஆகி சொல்யூஷன் கொடுக்குமா. அதுக்கு பார்ட்னர் மேல அன்பு காட்டணுமா, ரொமான்ஸ் பண்ணணுமா. அண்ட் பார்ட்னருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கே கன்னிராசிக்காரங்களுக்கே ஹெல்த் வைஸா பாதிப்புகள் ஏற்படுமா. அதனால டயட் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜாப் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஆனா அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட அதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணுமா. இந்த சான்ஸ் போனா என்ன, அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு அலட்சியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் ஸ்லோவா தான் டெவலப் ஆகுமா. அதுக்காக நஷ்டமெல்லாம் ஆகாது, லாபம் கொஞ்சம் ஸ்லோவா வரும். பட் நாட்கள் போக போக அது கூட ஸ்பீட் எடுத்துடும். ஸோ ஃபினான்ஷியல் வைஸா ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத அனுபவங்கள் எல்லாம் 2024 நடக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் வேலையே இல்லாமல் இருந்தால் வேலை கிடைச்சிடுமா. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ எதிர்பார்க்காத சேஞ்சஸ் எல்லாம் லைஃப்ல நடக்குமா. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் எல்லாம் நடக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் யாரையோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்காது. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க. பட் சடனாக அவங்கள யாரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இது போல அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் 2024 துளாராசிக்காரங்களுக்கு நடக்கும்னு சொல்லப்படுது. துளாராசிக்காரங்களுக்கு ஃபேமிலி சைட்ல இருந்து அதிகமான சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் லவ் லைஃப்லயும் எந்த குழப்பமும் இல்லாம ஸ்மூத்தா போகும். அண்ட் சக்சஸும் ஆயிடுவாங்களாம். ஆனா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்களாம். அதனால டயட்ல தெளிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஜாப் பண்றவங்களுக்கு எல்லாம் அவங்க வேலை செய்யும் இடத்துல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் போகும். ஆனா அதுக்கு தடைகளும் பக்கத்திலே தான் இருக்குமா. பட் அதெல்லாம் அவங்களோட டேலண்ட்டை வச்சு ஓவர்டேக் பண்ணி வந்துடுவாங்களாம். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கன்னா அவங்களோட பாதை வந்து சக்சஸ் நோக்கி தான் போகுமா. அடுத்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2024 வந்து சிறப்பா அமையுமா. ஜாப் பண்ணவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா அமையுமா. அண்ட் பிசினஸ் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸை கொடுக்குமா. ப்ராஜெக்ட் வந்து கடல் கடந்த தேசத்துல இருந்து கூட கிடைக்குமா. அதை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுவாங்களாம். அதன் மூலமா அவங்களோட பிசினஸ் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களாம். வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற வேலையை விட நல்ல வேலை கிடைக்குமா. இல்லைன்னா அதே வேலையில ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா. ஸோ பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. அதே சமயம் செலவும் அதிகமா பண்ணுவாங்களாம். அதனால அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாதி வருஷத்தை விட அடுத்த பாதி வருஷத்துல தான் ஃபினான்ஷியல் வைஸா ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். அது எல்லாமே ஃபேமிலியோட சப்போர்ட்ல நடக்குமா. லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லவ்வை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அண்ட் அது ரெண்டு ஃபேமிலி சைட்லயும் சம்மதிப்பாங்களாம். ஹெல்த் வைஸா பார்க்கும்போது 2024 ஆரம்பத்துல சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம். பட் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாதான். ஓவரா டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விருச்சிக ராசியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருஷத்தோட கடைசியில படிப்பு மேல கவனம் கம்மியாகுமா. அதனால அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ முதல் பாதி வருஷத்தை விட அடுத்த பாதி வருஷத்துல தான் இன்கம் அதிகமாகும். அதே சமயம் செலவுகளும் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 4 ராசிகள் பாக்கி இருக்கு. அதை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாதகத்து மேல இன்ட்ரெஸ்டான உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். until then bye.